எவ்வளவுதான் சீட்டு உறுதியாயிருக்கு? மதசார்பின்மையை பாதுகாப்பதற்கான மதவாத சக்திகளுக்கு அல்லது சாதியவாத சக்திகளுக்கு இங்கே இடம் கொடுத்து விடக்கூடாது என்பதை மட்டும் முன்னிறுத்தி இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறோம். பாமகவை நீங்க என்ன சொல்லுவீங்க, பாஜக என்ன சொல்லுவீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். கொங்கு நாடு தேசிய கட்சி எப்படி சொல்லுவீங்க? எங்க சாதி உயர்ந்தது பிற சாதி எல்லாம் தாழ்ந்தது அப்படிங்கிற மாதிரியோ அல்லது எங்க சாதியினுடைய உரிமைக்கு அல்லது அதிகாரத்திற்கு இந்த சாதி எதிராக இருக்கு அப்படிங்கிற மாதிரி வெறுப்பு அரசியல். முக்குளத்தோர் யாராவது சொல்றாங்களா, வன்னிய சமுதாய மக்கள் யாராவது சொல்றாங்களா எங்க சாதி? பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த மாதிரியான ஒரு வெறுப்பு அரசியல் போக்கு இருக்குங்கிறதுனால தான் அதை நாங்கள் அந்த முடிவெடுத்தோம். நீங்க கண்டுபிடிச்சீங்க தமிழ் குடிதாங்கின்னு பட்டம் கொடுத்த போதா அப்புறமா? நீங்க கடந்த முறை 6 தொகுதியில் நீங்க போட்டிக்கிட்டீங்க, இந்த முறை கூடுதல் தொகுதி வேணும்னு சொல்லி கேக்குறீங்க. தேமுதிகவுக்கு எவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க நமக்கு தெரியல. அவங்க தமிழ்நாடு கூட பண்ணா அதனால ஒன்றும் தப்பு இல்லை. இது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தான் ஒரு கூட்டணியில் இருக்கணுங்கிறது தான். உங்க கூட சேர்ந்து 1% ஓட்டு வாங்கின தேமுதிக கூட அப்படின்னா பரவாயில்லைங்கிறது உங்களுடைய பெருந்தன்மையா இருக்கு. மதிமுகவுக்கு 6 தொகுதி கொடுத்தாங்க, 4 தொகுதி வென்றாங்க. உங்களுக்கு 6 தொகுதி கொடுத்தாங்க, 4 தொகுதி வென்றாங்க. இப்போ 6க்கு 4 ஸ்ட்ரைக் ரேட் கொடுத்தவங்களுக்கு சீட்டு குறையுதுன்னு நாளைக்கு உங்களுக்கு அந்த நிலைமை வராதா? இது நெகோசியேஷன்ல ஒவ்வொரு முறையும் இப்படி தான் நடக்கும். இந்த முறைன்னு இல்லை, எப்பவுமே நெகோசியேஷன்ல எப்பயுமே நீங்க தான் விட்டு கொடுக்கணும். அது நெகோசியேஷன் கிடையாது, ஒரு ஆக்கிரமிப்பு மாதிரி. உங்களுக்கு 6ஆ மேலையா கீழையா? நாங்க டபுள் டிஜிட் வேணும்னு கேட்டோம். அதனால எங்களுக்கு குறைஞ்சது 10 இடங்கள் வேணும் அப்படின்னு கேட்டோம். 10 கிடையாது, 10 கொடுக்க வாய்ப்பில்லை. ஏன்னா அகாமடேட் பண்றதுல பிரச்சனைகள் இருக்கு. 9, 8, 7 இருக்கலாம். ஸோ நீங்க 6க்கும் கீழே வர தயாராக தான் இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு குறைப்பாங்கன்னா சம்மதமா இல்லையாங்க இருக்கு. 6 கிடையாது, அடுத்து கட்டாயமா 6க்கு கீழே இருக்க வாய்ப்பு இல்லை. 6 ஓகே. அதே மாதிரி 10 இடத்தை பெறுறதுக்கும் பெரிய ஸ்ட்ரகிள் தான். அப்ப ஆட்சியில் பங்கு என்பது உங்களுடைய அடிப்படை கொள்கையா இருக்கும்போது அதற்கு ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அதையும் விட்டு கொடுப்பேன்னா என்ன? கூட்டணி கட்சிகளை கரைக்குதா திமுக கொண்டு வந்து இவங்க திமிர முடியாத ஒரு சூழல்ல எங்களுக்கு இதை திணிக்கிறாங்க அப்படிங்கிற நிலை கிடையாது. நாங்களும் இருக்கிற சூழலை உணர்ந்து அதற்கு இசைந்து தான் இந்த பகிர்வை நாங்கள் எடுத்துக்கிறோம். அண்ணன் நேரு அண்ணன் இவங்க எல்லாம் பயங்கரமா நெகோசியேஷன்ல பின்னி படுத்துக்கலாம் பொழுது டீயும் வடை கொடுத்தானே வாங்கின திரும்ப அந்த 5க்கு மேல கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க கொடுத்துருது. டீ வடை தான் போகும், சீட்டு கொடுக்க மாட்டாங்க கொடுத்துருது. நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நேர்காணல் அப்படிங்கிறது நம்முடைய பிரெட் அண்ட் பட்டர், நம்முடைய ஆசை, நம்முடைய பேஷன் எல்லாமே தெரியும். அதுவும் அண்ணன் திருமாவளவன் போன்றவர்களை நேர்காணல் செய்யறதுங்கிறது எப்பயுமே அது லட்டு சாப்பிட்ற மாதிரி. ஏன்னா கண்டென்ட் அவ்வளவு நிறையா வச்சுருப்பாங்க, ரொம்ப ஆழமாக இருந்து பேசக்கூடியவங்க. அவங்க அரசியல்வாதிகள் எப்படினாலும் இருக்கலாங்கிறத தாண்டி டாக்டரேட் பட்டம் படித்து பட்டம் வாங்கின டாக்டர் திருமாவளவன் அவர்கள். அவர் நம்மோடு இணைந்திருக்கார். அவரை கேட்பதற்கு நேரம் கேட்கலாம். வணக்கம். 2ஆவதா ஒரு டாக்டரேட் பண்ணுறது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். சிறப்புனே. நீங்கள் அம்பேத்கர் சொல்லிட்டே இருப்பார், நிறைய படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டே இருப்பார். படிப்பு மூலமாக தான் வரணும், அறிவை விரிவு செய் அப்படின்னு பாரதிதாசன் சொல்கிறாரு. அதை நீங்கள் உங்களுடைய தம்பிகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்துட்டு கலப்பணிங்கிறது படிப்பும் சேர்ந்ததாண்டா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு வரீங்க. வெரி ஹாப்பியான விஷயம். நான் நேரடியாக பேட்டிக்குள்ளே வந்துடலான்னு பார்க்குறேன். எவ்வளவு தான் சீட்டு உறுதியாயிருக்கு? இன்னும் 2 நாளில் தெரிஞ்சிடும். இன்னும் 2 நாளா சார்? 2 நாளா பாண்டிச்சேரியில் எலெக்ஷனே வந்துடும் சார். ஏப்ரல் 9 புதுச்சேரியில் பாண்டிச்சேரி இன்னைக்கு முடிவாயிரும். இன்னைக்கு முடிவாயிரும். என்ன சிக்கல் இருக்கு? உங்களுடைய கோரிக்கை என்னங்கிறது ரொம்ப தெளிவா இருக்குது. கடந்த முறை போட்டிட்டதை விட அதிகம், இரட்டை இலக்கத்தில் ஆரம்பிச்சோம், சம்வேர் எங்கேயோ நிக்கலான்னு. அவர்கள் கம்மியா கொடுக்கணுங்கிற இடம் ஏன் வந்துச்சு? இது ஒரு முன்மாதிரியான கூட்டணி. இந்தியாவிலேயே 20க்கும் மேற்பட்ட கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு மெகா கூட்டணியை கட்டி அமைச்சிருக்கிறோம். இதில் அந்த கூட்டணியை உருவாக்குனதில் முதல்வருக்கு எவ்வளவு பங்களிப்பு இருக்கிறதோ அது மாதிரி எங்களை போன்றவர்களுக்கு அதில் சின்ன சின்ன அளவு பங்களிப்பு இருக்குது. ஏன்னா இந்த கூட்டணி மதசார்பின்மையை பாதுகாப்பதற்கான ஒரு கூட்டணி. மதவாத சக்திகளுக்கு அல்லது சாதியவாத சக்திகளுக்கு இங்கே இடம் கொடுத்து விடக்கூடாது என்பதை மட்டும் முன்னிறுத்தி இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறோம். பெரிய கூட்டணிங்கிறதுனால நாடு தேசிய கட்சியோ இந்திய யூனியன் முஸ்லீமுக்கோ எப்படி பிரிப்பீங்க? அதை பாமகவை நீங்க என்ன சொல்லுவீங்க, பாஜக என்ன சொல்லுவீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். சரி, கொங்கு நாடு தேசிய கட்சி எப்படி சொல்லுவீங்க? அண்ட் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சியை எப்படி சேர்ப்பீங்க? அதாவது மத அடையாளம். இப்போ விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு அடையாளம் இருக்கு, ஒரு சாதி அடையாளம் இருக்கு, இல்லை நம்ம இருக்கல. அந்த மாதிரி கொங்கு தேசிய கட்சிக்கும் ஒரு சாதி அடையாளம் இருக்கு, மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒரு மத அடையாளம் இருக்கு. ஆனால் இந்த அடையாளத்தை சமூக நீதிக்காக அவங்க பயன்படுத்துகிறாங்க. அது அடிப்படைவாதத்தை அவங்க உயர்த்தி பிடிக்கல, வெறுப்பு அரசியலை விதைக்கலை. எங்கள் சாதி உயர்ந்தது பிற சாதி எல்லாம் தாழ்ந்தது அப்படிங்கிற மாதிரியோ அல்லது எங்கள் சாதியினுடைய
உரிமைக்கு அல்லது அதிகாரத்திற்கு இந்த சாதி எதிராக இருக்கு அப்படிங்கிற மாதிரி வெறுப்பு அரசியல் அவங்க பரப்பல. முக்குளத்தோர் யாராவது சொல்றாங்களா, வன்னிய சமுதாய மக்கள் யாராவது சொல்றாங்களா எங்க சாதி? பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த மாதிரியான ஒரு வெறுப்பு அரசியல் போக்கு இருக்குங்கிறதுனால தான் அதை நாங்கள் அந்த முடிவெடுத்தோம். 2011 அவங்களோட சேர்ந்து தான் நாங்கள் பயணிக்கிறோம். அதுக்கு முன்னாடி தமிழ் பாதுகாப்பு இயக்கத்திலையும் இணைஞ்சு பயணித்தோம். இது தருமபுரியில் வந்து ஒரு சம்பவம் நடக்குது. திவ்யா இளவரசன் பிரச்சனை. இளவரசன் உயிரிழக்கும் நிலை, பலியாகும் நிலை ஏற்படுகிறது. இப்போ அந்த சம்பவத்தை ஒட்டி அவர் தமிழ்நாடு முழுக்க அனைத்து சமுதாய பேர் இயக்கம்னு ஒரு அமைப்பை உருவாக்கி 38 மாவட்டங்களுக்கும் போய் சாதி அடிப்படையில் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் கன்சாலிடேஷன் பண்ணுறார், ஒரு ஒருங்கிணைப்பு பண்ணுறார். பட்டியலினம் தவிர அதுவும் பேட்டி கொடுத்துட்டு போகிறார். என்ன சொல்கிறாருன்னா 19% 81% மோதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக பேசுகிறார். தலித்துகளுக்கு எதிரான ஒரு அரசியல் அவர் கையில் எடுத்து, தலித்துகள் வந்து விடுதலை சிறுத்தைகளால் தான் வந்து இன்னைக்கு ஒரு ஒழுங்கீனமான நிலைக்கு போகிறாங்க, நம்ம வீட்டு இளம் பெண்களை எல்லாம் அவங்க மயக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சியுடைய இணைப்பாளர் என்னவா இருந்துச்சு? அது என்னவா இருந்துச்சு, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அவங்க இந்த மாதிரியான ஒரு அஜெண்டாவை வைக்கல, இந்த மாதிரி ஒரு பாலிசியை வைக்கல. அவங்க சமூகத்தினுடைய உரிமைகளுக்கு குரல் கொடுக்கறது வேற. ஒவ்வொரு சமுதாயமும் எங்கள் சமுதாயம் புறக்கணிக்கப்படுது, எங்களுக்கு வந்து முக்கியத்துவம் வேணும், எங்களுக்கு சமூக நீதி வேணும் அப்படின்னு கேட்கறதுங்கிறது தப்பு இல்லை. அதே மாதிரி மத அடிப்படையில் இந்துக்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு கேட்கறது தப்பு இல்லை. அந்த பாதுகாப்பு வேணும், எங்களுக்கான உரிமைகள் வேணும். பிற மதங்களுக்கு எதிராக, பிற சமூகங்களுக்கு எதிராக ஒரு வெறுப்பு அரசியலை கன்ஸ்ட்ரக்டிவா கொண்டு போறதுக்கு பாருங்க. அப்படியே நான் அந்த வெறுப்பு அரசியல் வந்து பிஜேபியிடமும் பாமகவிடமும் இருக்குங்கிறத நாங்க வந்து நீங்க உங்க நிலைப்பாட வைக்கிறீங்க, நாங்க வைக்கிறோம். இந்த கூட்டணியை கட்டமைத்ததுல உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குங்கிற நீங்க தொடர்ந்து சொல்லிட்டே வர்றீங்க. நீங்க கடந்த முறை 6 தொகுதியில் நீங்க போட்டிக்கிட்டீங்க, இந்த முறை கூடுதல் தொகுதி வேணும்னு சொல்லி கேட்குறீங்க. உங்களுடைய தோழமை இயக்கங்களுக்கு சீட்டை குறைக்கிறாங்க. அப்ப கடந்த முறை 6 தொகுதியில் போட்டிட்ட மதிமுகவுக்கு 4, 6 தொகுதியில் போட்டிட்ட இந்திய கம்யூனிஸ்டுக்கு 5, என்ன காரணத்தினால குறைக்கிறாங்கன்னு கேட்குறேன். அடுத்ததான் உங்களை பத்தி நான் வரேன். இது வந்து எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். இது அதாவது புதுசா வந்து தேமுதிக வந்திருக்குள்ள, அது யாரும் எதிர்பாராத ஒன்று. இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழலுக்கு ஏற்ப அந்த முடிவு எடுக்கப்பட்டதை நாங்கள் வரவேற்றுக்கிறோம். அதை இல்லாமல் வந்து எஸ்டிபிஐ ஒரு அமைப்பு, தமிழ் அன்சாருடைய மனிதநேய மக்கள் கட்சி, ஜனநாயக கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி நினைக்கிறேன் அது. அப்புறம் கருணாஸ் அமைப்பு, முக்குளத்தோர் புலிப்படை, ஜாதி இயக்கம்லாம் கிடையாது. அதான் அந்த சமுதாயத்துக்காக அவங்க குரல் கொடுக்குறாங்க. அவங்க வந்து வெறுப்பு அரசியலை முன்வைக்கல, அதுதான் முக்கியமான ஒரு வரையறை. அந்த மாதிரி வந்து கமல் சாருடைய மக்கள் நீதி மையம், இப்படி ஒரு 9 கட்சிகள் வந்து புதுசாக சேர்ந்துருக்கிறாங்க. இப்போ வீரமுத்தரையர் கழகம் ஒரு அமைப்பு, அப்புறம் இந்த வேட்டுவ கவுண்டர்களுக்கான ஒரு அமைப்பு, இந்த மாதிரி வந்து அமைப்புகள் வந்து வந்திருக்காங்க. இந்த 9 அமைப்புகளுக்கு ஏற்கனவே இருந்த கட்சிகள் இல்லாமல் இவங்க தரா ஒரு தொகுதியாவது வேணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் கொடுத்தா அதிலே ஒரு 10 தொகுதி போயிடுது. தேமுதிகவுக்கு எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நமக்கு தெரியல. அவங்க தமிழ்நாட்டோட பண்ணால் அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. இது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தான் ஒரு கூட்டணியில் இருக்கணுங்கிறது தான். இதை வந்து 2016 நீங்கெல்லாம் முன்னின்று நடத்தி மக்கள் நல கூட்டணி நடத்துனீங்க. அதுல வந்து அவங்களும் இருந்தாங்க. 5 கட்சிகளுமே பிரதான கட்சி சேர்ந்து 5% தான் வாங்க முடிஞ்சது. ஸோ உங்களோட தேமுதிகவுக்கு அதிகமான வாக்குகள் இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம பட்டியலின சமுதாய மக்கள் அட்லீஸ்ட் 20% தமிழ்நாட்டில் இருக்காங்க, நம்ம கண்கூடா பார்க்குறோம். ஸோ உங்களுடைய பேக்ரவுண்ட் நீங்க பார்க்குறீங்க. நீங்களே வந்து தமிழக முதலமைச்சர் முன்னிறுத்தி ஒரு கூட்டத்தில் சொன்னது போல திமுக வாங்குற 100 வாக்குகள்ல 25 வாக்கு எங்களுடைய வாக்கா இருக்கும் நீங்க சொன்னீங்க. அந்த மாதிரி உங்களுடைய பங்களிப்பு கான்ட்ரிபியூஷன் இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்க கூட சேர்ந்து 1% ஓட்டு வாங்கின தேமுதிக உங்களோட கூட அப்படின்னா பரவாயில்லைங்கிறது உங்களுடைய பெருந்தன்மையா இருக்கு. அதாவது நீங்க இப்ப இளைஞராக இருக்கிறீங்க, ஒரு 100 கிலோ உங்களால் தூக்க முடியுது. உங்கள் ஃபாதர் வந்து 80 வயசில் இருக்கிறாரு, அவரால் 100 கிலோ தூக்க முடியாது, அவரால் ஒரு 20 கிலோ தான் தூக்க முடியுது. அதனால் அவர் 20 கிலோ தான் தூக்குறாரு, அதனால் அவருக்கு உரிய மரியாதை தர முடியாது. அவர் கீழே இறங்குங்க, தரையில் உட்காருங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. வயசானவங்க வலுக்குன்றி இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது. அந்த மாதிரி இன்றைக்கி காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன சக்தி இருக்குதுன்னு பலரும் கேள்வி கேட்குறாங்க. ஆனால் அது ஒரு தேசிய கட்சி, இந்தியாவை பலமுறை ஆண்ட கட்சி, தமிழ்நாட்டையும் ஆண்ட கட்சி. இதுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது. அந்த மரியாதையும் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அதே மாதிரி தேமுதிக வந்து தமிழ்நாட்டில் ஒரு முறை எதிர்கட்சியாக இடம் பிடிச்சது. அதிமுக கூட்டணியில் 2011 கேப்டன் விஜயகாந்த் வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அப்போ அந்த அந்தஸ்துன்னு ஒன்று இருக்கு இல்லையா, பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ அவங்க எங்களோட கூட்டணியில் சேர்ந்தப்போ அவங்கள நம்ம சிஎம் கேண்டிடேச்சர்
கேண்டிடேட் அப்படின்னு நம்ம அறிவிக்கிறோம். சரிபாதி சீட்டு கொடுக்கும். அப்போ 234 தொகுதியில் அவங்க வந்து மேஜர் கான்ட்ரிபியூஷன் மேஜர் போர்ஷன் எடுத்துக்கிட்டாங்க, கூடுதலான இடங்களை எடுத்துக்கிட்டாங்க. மிச்சத்தான் நாங்கள் 5 கட்சிகள் ஒன்றா பிரிச்சுக்கிட்டோம், ஆளுக்கு 25 தொகுதி அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுக்கிட்டோம். இப்போது இன்றைக்கி அவங்க வந்து வலுக்குன்றி இருக்கலாம், அல்லது வந்து அவங்களுடைய வாக்கு வங்கி குறைஞ்சிருக்கலாம். ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸ் இருக்குது, அதை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வாக்கு வங்கி நிறையா இருக்கலாம், பட் அது ப்ரூவ்டு ஓட்ஸ் இல்லை. இப்போ நான் சொல்லிக்கலாம் எங்களுக்கு வந்து ஒரு 12% இருக்குது, 10% இருக்குன்னு நான் சொல்லிக்கலாம். அது உண்மையாகவும் கூட இருக்கலாம், ஆனால் நான் ப்ரூவ் பண்ணலை. எனக்கு எவ்வளவு தமிழ்நாடு முழுக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வாக்கு வங்கி இருக்கிறத, தனிப்பட்ட வாக்குகள் எவ்வளவு இருக்குது, 234 தொகுதியிலும் எவ்வளவு இருக்குது, அது எந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும், காம்ப்ளிமெண்ட் தான். டிஎம்கே ஓட்டையும் சொல்ல முடியாது, உங்க ஓட்டையும் அந்த மாதிரி இருக்கு. அப்போ அவங்க வந்து ஒரு ப்ரூவ்ட் ஓட் பேங்க் வச்சுருந்தாங்க, இன்றைக்கி அது குறைஞ்சிருக்கலாம். எதிர்கட்சி அந்தஸ்தை எட்டி பிடிச்சாங்க, அது இன்றைக்கி இல்லாமல் இருக்கலாம். கேப்டன் விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு மாஸ் லீடர் இன்னைக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த கட்சிக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குங்கிற அடிப்படையில் ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. கூட கொடுத்தாலும் உங்களுக்கு ஒன்றும் அது ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஓகே, அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மதிமுகவுக்கு 6 தொகுதி கொடுத்தாங்க, 4 தொகுதி வென்றாங்க. உங்களுக்கு 6 தொகுதி கொடுத்தாங்க, 4 தொகுதி வென்றாங்க. ஆனால் மதிமுகவுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த முறை 6க்கு 4 வென்றவங்களுக்கு இந்த மாதிரி 4 தான் சொல்லிட்டாங்க. 3 வந்து அதில் உதவி செஞ்சுன்னா 1 தான் வந்து தனிச்சுட்டான். அப்போ வந்து இன்னும் வீழ்ச்சி. அப்போ 6க்கு 4 ஸ்ட்ரைக் ரேட் கொடுத்தவங்களுக்கு சீட்டு குறையுதுன்னு நாளைக்கு உங்களுக்கு அந்த நிலைமை வராதா? இது நெகோசியேஷனில் ஒவ்வொரு முறையும் இப்படி தான் நடக்கும், இந்த முறைன்னு இல்லை. எப்போவுமே நெகோசியேஷன்ல எப்பயுமே நீங்க தான் விட்டு கொடுக்கணும், அது நெகோசியேஷன் கிடையாது, ஒரு ஆக்கிரமிப்பு மாதிரி. இல்லை, அது வந்து அவங்க ஆளுங்கட்சியாக வர்றவங்களுக்கும் ஒரு தோழமை கட்சியாக இருக்கிறதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. இப்போது அவங்க வந்து ஆட்சியை பிடிக்கணும், ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கணும், அவங்கள்ட்ட ஒரு 25% ஸ்டாண்டர்ட் ஓட் பேங்க் இருக்குது. 25லேருந்து 27 வரலும் ஒவ்வொரு கட்சி வச்சிருக்கிறவங்க தான். ஆரம்ப காலங்களிலேயே செல்வி ஜெயலலிதா அவர்கள் உங்களுக்கு 8 சீட் 9 சீட்லாம் கொடுத்தாங்க. ஏடிஎம் நீங்க இருந்தீங்களா? கலைஞரே 10 கொடுத்தாரு. அதான் சொல்ல, அப்ப 10 வாங்கினவங்க 9 வாங்கின ஜெயலலிதா கருணாநிதி போன்ற ஆளுமை இருந்த போதே நீங்க வாங்கினவங்க. போன முறை 6 எல்லாருக்கும் அதிர்ச்சி, பரவாயில்ல 6க்கு 4 ஜெயிச்சிங்க அப்படின்னா இந்த முறை உங்களுக்கு நான் சொல்லி முடியும். அதாவது ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு தேர்தலில் எவ்வளவு வெற்றி பெறாங்க வாங்கின தொகுதிகளில், அதை அவங்க ஸ்ட்ரைக் ரேட் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அதிலிருந்து தான் பேச்சை தொடங்குவாங்க. நீங்கள் 4 தான், நாங்கள் கொடுத்தது 6, நீங்கள் 4 தான் ஜெயிச்சிங்க, அதனால் 4 வாங்கிங்க. இது நெகோசியேஷனில் கையாளக்கூடிய ஒரு உத்தி. அது அதுக்கு பிறகு நாம் வந்து ஆனால் மதிமுகவோட குறைவான வெற்றிகளை பெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் 5 கொடுத்துருக்காங்களே சொந்த சின்னத்தில். மதிமுக 6க்கு 4 ஜெயிச்சது, அவங்களுக்கு 4 ஆக்கிட்டாங்க, 4க்கு 4 தான் சொல்லிட்டாங்க. அதில் 3 உதவி செஞ்சாங்க. அதோட ஸ்ட்ரைக் ரேட் கம்மி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு. அங்கே வந்து 6க்கு 2 நேஷனல் லெவலில் இந்தியா பிளாக்ல இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அந்த ஸ்டேச்சரையும் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது, அதுவும் பார்க்க வேண்டிய, அதெல்லாம் கணக்கில் எடுத்து. அதான் நான் முதல்ல சொன்னேன், அவங்க ஒரு நேஷனல் பார்ட்டியாக இருந்தவங்க. அந்த காலத்தில் காங்கிரஸோட எதிர்கட்சி தலைவராக இருந்தாங்க. பிஜேபின்னு ஒரு கட்சி உருவாகாத காலத்தில் நேஷனல் ஆப்பனன்ட் பார்ட்டிஸாக வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் இருந்துச்சு. உங்களுக்கு 6ஆ மேலையா கீழையா? அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ அதனால் ஒவ்வொரு பார்ட்டியும் நெகோசியேஷனில் அவங்களுக்கான இடத்த வந்து தீர்மானிக்கிறாங்க. அதில் கம்யூனிஸ்ட் இன்னைக்கு 5ன்னு தீர்மானிச்சிருக்கிறாங்க. மார்க்சிஸ்ட் தானே? மார்க்சிஸ்ட்டுக்கு அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, அது இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை. மதிமுகவை பொறுத்தவரையிலும் அவங்க வந்து 4 தொகுதியும் வந்து உதவி சூழ்நிலையில் நிற்கணும் அப்படின்னு சொன்னப்போ அவங்க இல்லை ஒரு அரசியல் கட்சி தனித்து தேர்தலை போட்டிடலைன்னா எலெக்ஷன் கமிஷன் அவங்க கொஸ்டின் பண்ணுறான். நீ இந்த ஏன்னா அஸ் பர் த ரெக்கார்டு வந்து அவங்க திமுக எம்எல்ஏ இண்டிபெண்டன்ட் சிம்பிளில் நின்னா தான் எலெக்ஷன் நின்னதாகவே கணக்காகும். அப்போ இண்டிபெண்டன்ட் சிம்பிளில் நிற்கலைன்னா ஒரு பார்ட்டி ஃப்ளோட் பண்ணி போட்டியிடலான்னு சொல்லிடுவாங்க. தேர்தலே போட்டி இல்லைங்கும் போது இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை ஏன் கேன்சல் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கொஸ்டின் வந்துடும். அப்போ அதுக்காக தான் 4 உதவி சூழ்நிலை நின்னாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் நாங்கள் வந்து பார்ட்டியை வந்து லைவில் வச்சுக்கணும்னா ஒரு தொகுதியாவது நாங்கள் இண்டிபெண்டன்ஸ் மேலே நிற்கணும்னா அவங்க விரும்பி அதை கேட்டிருக்காங்க. இது அந்த 2 பார்ட்டிக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு நிலை. பாராளுமன்றத்துக்கு ஒரு பானை ஒரு உதவி சூழ்நிலை நீங்க, இந்த முறை 2மே பானை நீங்க உங்களுக்கான இடத்தை நீங்க பிடிச்சீங்க. இப்போ உங்களுக்கு 6ஆ 5ஆ 7ஆ? இப்போ நாங்கள் டபுள் டிஜிட் வேணும்னு கேட்டோம். டபுள் டிஜிட்னா 10க்கு மேலே மினிமம் 10. அதுக்கு நான் உதாரணம் என்ன சொன்னேன்னா 2011 கலைஞர் எங்களுக்கு 12 சீட்டு கொடுத்தாங்க. அப்புறம் கையெழுத்தான பிறகு மறுபடியும் இருக்கிற கட்சிகளுக்கெல்லாம் ஷேர் பண்ண வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு அதை ரிவ்யூ பண்ணி அதை 12 ஆகினாங்க. அதுக்கு நான் அன்றைக்கி கோஆப்ரேட் பண்ணேன். அந்த ஸ்டேட்டஸை இன்றைக்கி மெயின்டைன் பண்ணணும்னு நாங்கள் விரும்புகிறோம். அதனால் எங்களுக்கு குறைஞ்சது 10 இடங்கள் வேணும் அப்படின்னு கேட்டோம். 10 கிடையாது, 10 கொடுக்க வாய்ப்பில்லை. ஏன்னா அக்காமடேட் பண்ணுறதுல பிரச்சனைகள் இருக்கு. 9, 8, 7 இருக்கலாம்.
அண்ணன் நேரு அண்ணன் இவங்க எல்லாம் வந்து பயங்கரமா நெகோசியேஷன்ல பின்னி படம் இருக்கிற பொழுது டீயும் வடையும் கொடுத்தானே வாங்கின திரும்ப அந்த 5க்கு மேல கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க கொடுத்துருது. டீ வடை தான் போகும், சீட்டு கொடுக்க மாட்டாங்க கொடுத்துருது. அது நாங்கள் வந்து அதுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு இடம் கொடுக்கல. அதாவது இழுபறி நிலையை நாங்கள் விரும்பலை. என்னைக்கா இருந்தாலும் 7 இருந்தாருன்னா 8 இருந்தாருன்னா அல்லது 9 இருந்தாருன்னா இதனால் ஒரு பெரிய சேஞ்ச் உருவாக போகிறதில்ல. ஸோ நீங்கள் 6க்கும் கீழே வர தயாராக தான் இருக்கீங்க? 6க்கும் கீழே வர்றது அப்படி சொல்ல முடியாது. நாங்கள் 10ல் இருக்கிறோம், 10க்கும் கீழே வர தயாராக இல்லை. அவங்க 6க்கு மேலே வர தயாராக இல்லை. அவங்க எனக்கு 5ல் தான் நிப்பாட்டாங்க. அவங்க வந்து 2 5 காட்டிட்டாங்கல்ல. இப்போ வந்து மார்க்சிஸ்ட் கஞ்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கஞ்சி, 2 நாளில் 3 நாளில் தெரிஞ்சிடும் நமக்கு என்ன. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, விடுதலை சிறுத்தையோட நிலைப்பாடு குறைந்தபட்சம் 6 இல்லாட்டி ஏன்னா நீங்கள் மது ஒழிப்பு மாநாடு உட்பட பல இடங்களில் நீங்கள் நிரூபிச்சிருக்கீங்க உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை. அவங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் என்ன ஸ்ட்ரென்த் இருக்குன்னு திமுக கண்கூடா பார்த்துருக்கு. கனிமொழி அக்காலாம் வந்தாங்க, கண்கூடா எல்லா இடங்களிலுமே பார்த்துருக்கீங்க. நீங்கள் தனியாகவே பல போராட்டங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன காட்டிருக்கீங்க. அந்த சமூகத்துக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பெருங்கட்சியாக நீங்கள் இருக்கிறீங்க. அந்த சமூகத்துக்காக குரல் பெருங்கட்சியாக நீங்கள் இருக்கீங்க. அப்போ வந்து உங்களுக்கு குறைப்பாங்கன்னா சம்மதமா இல்லையாங்க இருக்கு. 6 கிடையாது. அடுத்து கட்டாயமாக 6க்கும் கீழே இருக்க வாய்ப்பு இல்லை. 6 ஓகே. அதே மாதிரி 10 இடத்தை பெறுறதுக்கும் பெரிய ஸ்ட்ரகிள் தான். அது பெற முடியாது. ஏன்னா 10 ஏன்னா இப்போ ஏற்கனவே 173 இடத்துல அவங்க நின்னாங்க. கூட்டணி கட்சிக்கு உதயசூரியன் நின்னதுங்கிறதான் தவிர்த்து சோலோவாக அவங்க 173 நின்னாங்க. அந்த 173 என்ன ஸ்ட்ரைக் ரேட்னா 126 இடம் தான் அவங்க ஜெயிச்சாங்க. அந்த 126 இடத்துல அவங்க ஒரு 33 இடங்கள்ல 5000 ஓட்டுக்கு கீழே தான் ஜெயிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு அன்சேஃபான விஷயங்கள். அதே மாதிரி ஒரு 16 இடங்களில் வந்து 5000 ஓட்டுக்கு குறைவு தான் நம்ம வந்து விட்டுருக்கோம், தோற்றுருக்கோம் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. இந்த இதெல்லாம் கணக்கு பார்த்து அவங்க குறைஞ்சது ஒரு 165 அல்லது 168 அப்படி அந்த ரேஞ்சில் நிற்கணும் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்க சோலோ மெஜாரிட்டி ஜெயிச்சு வர முடியும், ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் கொடுக்க முடியும். இப்போ இதை வந்து நான் வந்து அவங்க அப்படி ஒரு அங்க அசம்பிளி வந்தால் என்ன, ஒரு கூட்டணி ஆட்சி வந்தால் என்ன அப்படின்னு கூட நான் திங்க் பண்ணலாம். அதனால ஆரம்பிச்ச நாள்ல இருந்து உங்களுடைய நோக்கம் வந்து கூட்டணியில் ஆட்சி. கடந்த முறை கூட நீங்க பேச்சுவார்த்தை நடத்தும் போது அதிகாரத்தில் பங்குனா என்னன்னு அவங்களுக்கு விளக்கம்லாம் கொடுத்தீங்க. அண்ணன் பேட்டி வேற கொடுத்தீங்க, அவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. 2006ல் நீங்க பண்ணல, இப்பயாவது பாத்துக்கங்க. அப்ப ஆட்சியில் பங்கு என்பது உங்களுடைய அடிப்படை கொள்கையா இருக்கும் போது அதற்கு ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அதையும் விட்டு கொடுப்பேன்னா என்ன அர்த்தம்? இல்லை, அது இதுதான் அதுக்கான சந்தர்ப்பமாக நான் கருதலை. ஏன்னா இன்னைக்கு இருக்கிறதுல வந்து இந்த கூட்டணி பலவீனமானால் அல்லது நாங்கள் இருக்கக்கூடிய கூட்டணியில் ஆளுவதற்கு தகுதியான ஒரு கட்சி ஒரு அங்க அசம்பிளியை சந்திக்க வேண்டிய நிலை வந்தால் தமிழ்நாடு அரசியல் வந்து அதனுடைய ஒட்டுமொத்த சூழலும் மாறும். குறிப்பாக மதவாத அரசியல், சாதியவாத அரசியல் தலை தூக்கும். அதனால நாம வந்து அதற்கு நாம் இடம் கொடுத்துவிடக்கூடாது. மற்றவங்க வரலாம். திமுக உங்களோட சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைச்சா உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது? நல்லதுதானே வரும். நீங்க அதானே விரும்புனீங்க. திமுக தனி பெரும்பான்மை கிடைக்கல, நீங்க துணை நிற்க போறீங்கல்ல. கூட்டணி ஆட்சி அமைந்தால் நல்லது. கூட்டணி ஆட்சி அமையக்கூடிய அளவுக்கு இங்கே வந்து ஒரு சூழல்னா வந்து ஒரு டிபேட்டே நம்ம பெருசாக நடக்கலை. நாம் எங்களை மாதிரி இருக்கிறவங்க இப்போ சமூக நீதி பற்றி நம்ம பேசுகிறோம். அது ஒரு பொது விவாதத்துக்குள்ளே வரும்போது தான் அதுக்கான எஃபெக்ட் கிடைக்குது. இப்போ சமூக நீதிங்கிறது ஒரு SC/ST மட்டும் இல்லை, யாரெல்லாம் வீக்கர் செக்ஷனோ அவங்களுக்கெல்லாம் அந்த சமூக நீதி கிடைக்கணுங்கிற குரல். இப்போ அந்த அடிப்படையில் EWS கூட இப்போ வந்துடுது. அது எப்படி வந்ததுன்னா ஒரு பொதுவெளியில் வந்து ஒரு விவாதம் நடந்து அதில் ஒரு அக்செப்டன்ஸ் கிடைக்குது. அந்த மாதிரி தான் கூட்டணி ஆட்சி தொடர்பாக உங்களை மாதிரி இருக்கிறவங்க, மீடியாவில் இருக்கிறவங்க அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறத தொடர்ந்து விவாதிப்பதன் மூலமாக ஆமாம் பொதுவெளியில் ஒரு அங்கீகாரம் இருக்குது, கூட்டணி ஆட்சி இருந்தால் தான் நல்லது அப்படிங்கிற சூழல் வரும்போது தான் அந்த குரல் இன்னும். கூட்டணி கட்சிகளை கரைக்குதா திமுக? கூட்டணி கட்சிகளை கரைக்குதா திமுக? அவங்களுடைய சொந்த பலத்தை காலி பண்ணி கம்மியாக்கி அவங்களுடைய முறையில் குறைக்குதா? மேலோட்டமாக பார்த்தா இந்த மாதிரி ஒரு அணுகுமுறை வந்து கூட்டணி கட்சிகளை பலவீனப்படுத்துவது போல தோன்றும். ஆனால் நாங்களும் அதை உணர்ந்து அதற்கு உடன்பட்டு இசைந்து இந்த சீட் ஷேர் பண்ணுறோம். இப்போ எங்கள் விருப்பத்துக்கு மாறாக அவங்க எங்களை நசுக்கி அல்லது ஏதோ ஒரு பிடிக்குள்ளே கொண்டு வந்து இவங்க திமிர முடியாத ஒரு சூழலில் எங்களுக்கு இதை திணிக்கிறாங்க அப்படிங்கிற நிலை கிடையாது. நாங்களும் இருக்கிற சூழலை உணர்ந்து அதற்கு இசைந்து தான் இந்த பகிர்வை நாங்கள் எடுத்துக்கிறோம். அதனால் இதை வந்து கரைக்கிறாங்கன்னு சொல்ல